ஒரு அளவுக்கு மேலன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனால் உங்கள் ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. இல்லை லேட் பண்ண இல்லாமல் பண்ணுங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். எபிக் கார்டு வரல இல்லை, அதுக்குள்ளே வந்துடும். நம்ம 15 டேஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம். சில டைம் 18 டேஸ் ஆயிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்துடும். கூகுள் பேல லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் நிறைய பேருக்கு போகுதுன்னா அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு தே ஆர் டேக்கிங். நம்ம சுவிதா ஆப்பில் நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். லாஸ்ட் டைம் அதுக்குன்னு எஸ்டிமேட் இந்த அமௌண்ட் தான் கொண்டு போகணும். இப்போ அவங்க 2 lakhs வரைக்கும் கொண்டு போறதுக்கான உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரியான எவ்வளவு எடுத்துட்டு போகலாம்? ரூல்ஸ் எக்ஸ்டெண்ட், ரூல்ஸ் கண்டினியூஸ். ஒரு அளவுக்கு மேலன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா எனி அமௌண்ட் இஸ் அலவுட். ஆனா உங்க ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும், காட்டணும். டாக்குமெண்ட் இருக்குன்னா அப்போவே கொடுத்துருவாங்க. லாஸ்ட் டைம்னா ஒவ்வொரு டைமா லேட் பண்றாங்க. ஏன்னா கவுண்டிங் அங்க வந்து வாங்கணும், இங்க வந்து அலைய விடுறாங்க. அதனால வந்து அவங்க சிட்டா நீங்க இப்ப இங்க எங்கிட்ட சொல்றீங்க நிறைய விஷயங்கள். பட் அவங்க கிட்ட இந்த பறக்கும் படைகள் வந்து சிட்டா அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது ஏன்னா பிசினஸ் பர்பஸ் என்ன இன்னி பாத்தீங்கன்னா இந்த கல்யாண நாள் ஒவ்வொரு இன்னைக்கு ஒரு பவுனே வந்து 1,20,000 வருது. நீங்க 50,000 மேல எதுவுமே பண்ணணும்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க இன்னுமே அந்த பழைய கண்டிஷன்லயே இருக்குது. தேர்தல் ஆணையம் வந்து எவ்வளவு டெவலப் பண்ணாலும் கூட இன்னும் அந்த அமௌண்ட் விஷயத்தை பொறுத்து நீங்க 50,000 மேல தாண்ட மாட்டேன்றீங்க. நம்ம சட்டம் இம்ப்ளிமெண்ட் சட்டம் இருந்தது அன்னைக்கு இருந்த சட்டம் வேற இன்னைக்கு டெவலப் ஆயிருக்குல்ல. அன்னைக்கு வந்து புராண தூது விட்டோம், இன்னைக்கு செல்போன் மெசேஜ் அனுப்புறோம். சோ வந்து இதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே தெரியும் அன்னைக்கு கிராம் எவ்வளவு இருக்கிறது தங்கம். இன்னைக்கு வந்து அமௌண்ட் வந்து அதிகமா இருக்கும் பொழுது பிசினஸ் பீப்புள் பலரும் பாதிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து அவங்களும் பேசுறாங்க, நீங்களும் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கான ரிசல்ட்டே கிடைக்காம தான் இருக்கு. இப்போ வந்து எலெக்ஷன் டைம் என்ன பண்றாங்கன்னா பறக்கமுள்ள எல்லாமே வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு வந்து எல்லா டாக்குமெண்ட் கொடுங்க, டாக்குமெண்ட் கொடுத்தாலும் கூட லேட்டா வந்து மறுபடியும் வந்து லேட் பண்றாங்க. இல்ல லேட் பண்ண இல்லாம பண்ணுங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். பொதுமக்களுக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா தொந்தரவு வராது. அது போக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கமிட்டி கூட இருக்காங்க. ஏதோ டவுட் இருக்குன்னா அந்த கமிட்டிக்கு ரெஃபர் பண்ணிட்டு அந்த நாளைக்கு கொடுத்துருக்கோங்க சொல்லிடுவோம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பொதுவா ஒரு குற்றச்சாட்டு வந்து பல ஆண்டுகளாக வந்து மணி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப அதிகமாக நடைபெறக்கூடிய மாநிலம் இந்த தேர்தல் சமயங்கள்ல. ஸோ ஏதோ நியூ மெத்தட்ஸ் வந்து அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கான ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஏதோ நியூ மெத்தட்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கம்ப்ளீட்லி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்லாம் நிறைய நடக்கக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி கையாள போறீங்க? இல்லை, அதுதான் லாஸ்ட் டைம் கூட நம்ம மீட்டிங் 23 என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட நம்ம இந்த இதில் நமக்கு அசிஸ்ட் பண்ணுறாங்க. அது டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஆல்சோ மானிட்டர் ஆகிட்டு இருக்கு. அமௌண்ட் இல்லை, வால்யூம்ஸ், பல்க். புதிய வாக்காளர்கள் எவ்வளவு பேருக்கு நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிருக்கோம்? ஏன்னா நிறைய பேருக்கு இ கார்ட்ஸ் வந்திருக்கு. பட் ஆனா எபிக் கார்டு வரல இல்லை, அதுக்குள்ளே வந்துடும். நம்ம 15 டேஸ்க்குள்ளே கொடுத்துருக்கோம். சில டைம் 18 டேஸ் ஆயிட்டு இருக்கு. பட் எல்லாத்துக்கும் வந்துடும். வந்துடும். ஆஃப்டர் ஃபைனல் ரூல் we have the figures on it. 3 lakhs 3.14 lakhs. Huh? 3.14. No, final 3.14 lakhs after final publications. அதுதான் ஏற்கனவே சொன்னேன். எல்லா டிரான்சாக்ஷன்ஸ் மானிட்டர் பண்ணிருக்காங்க. 23 ஏஜென்சிஸ் அதில் இருக்காங்க இன்வால்வ். இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணதுல மொத்தம் 8 days வருதுன்னா அதுல லோக்கல் ஆடியன்ஸ் வந்து இப்போ ஏப்ரல் 1 ஃபால் ஆகுது தூத்துக்குடி. ஸோ இதுல எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை நாள் பண்ண முடியும்? ஹாலிடேஸ் போக எத்தனை ஒர்க்கிங் டேஸ் இருக்கு அத்தனை நாள் பண்ணலாம். கிளியரா இப்போ தெளிவா சொல்லிட்டேன். நீங்க திருப்பி திருப்பி அதை கேட்க
எங்கிருந்து பணம் வித்ட்ரா பண்ணிருக்கோம் அது அந்த டீடைல்ஸ் இருக்கணும். மேடம் இப்ப என்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா பணம் இருக்கு, நான் நகை வாங்க போறேன், அந்த பணம் என்னோட பணம்னு நான் நிரூபிக்கணுமா, இல்ல நான் நகை வாங்க போறேன் அப்படிங்கறத நிரூபிச்சா அந்த பணத்தை எடுத்து போலாம்? சோர்ஸ் ஆஃப் மணி அந்த பணம் உங்க பணம் தான்ன்றது எப்படி தெரியும்? சோர்ஸ் நான் ஒரு விவசாயி சார். நீங்க சொல்லலாம். நீங்க சப்போஸ் நீங்க பேங்க்ல இருந்து எடுத்து வருவீங்க, கையில கேஷா வச்சுக்க மாட்டீங்க, எங்கதான் எடுத்து வருவீங்கல்ல, அந்த ரசீது வேணும். ஏதாவது சோர்ஸ் உங்க பணம்ன்றதை நீங்க சொல்லலாம். நான் விவசாயி விவசாயத்துல வந்த வருமானமா இருக்கலாம், தேங்காய் வித்து வந்த வருமானமா இருக்கலாம். பொது மக்களுக்கு தொந்தரவு கொடுக்காதுங்க சொல்லிருக்கோம். இல்ல எல்லா டைமும் சொல்ற மனம், ஆனா அது கிராமங்கள்ல அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. திருமணத்துக்கு இப்போ 10 லட்ச ரூபா 15 லட்ச ரூபாய் எடுக்கிறாங்க. எல்லாமே விவசாயத்துல வந்த வருமானம். என்ன உங்க கூட தேங்காய் வித்து வந்த காசு, அந்த காசை நான் எப்படி நிரூபிக்கிறது என்னோட காசு? Any other question? தெரியுமா? I could understand that. என்ன பண்றாங்கன்னா மேடம், ஒவ்வொரு டைமுமே பணத்தை வாங்கிட்டு அவங்க வந்து இவ்வளவு சொன்னாலும் கேட்க I think நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு ஏதோ ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் உங்களுக்கு வருதுன்னு சொல்லுங்க. மேடம் இந்த பி ஃபார்மை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்கல்ல மேடம், ரெஜிஸ்டர் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் பி ஃபார்ம் யாரு இது பண்ணுவாங்க? ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னா ஒன்று உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இப்ப மற்ற ரெஜிஸ்டர் பார்ட்டி இருக்காங்கல்ல, இப்ப அவங்க வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கட்சி தாவல் சட்டம் ஏதாவது இருக்கா, இல்ல அவங்க வந்து அது எப்படி ஆகும்? ரெஜிஸ்டர் பார்ட்டி உதாரணத்துக்கு தமிழக வெற்றி கழகம் அவங்க பார்ட்டி பிரசிடென்ட் சைன் பண்ணுங்க. இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்க கட்சி தாவல் அவங்களுக்கு வருமா, இல்ல வந்து அவங்க வேற ஒரு கட்சிக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க, எலெக்ஷன் நின்று ஜெயிச்சிடறாரு, வேற கட்சிக்கு போனா அவங்களுக்கு வந்து அந்த கட்சி தாவல் வருமா வராதா? ஏன்னா நீங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு தான் சொல்றீங்க, அதுதான் கேட்டுட்டு இருக்கணும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். How many? 3.6 odd lakhs. Exact number. 6 lakhs. Social media, Polling person. social media generated videos எல்லாம் பண்ற மாதிரி அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த வாட்டி எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு கூட நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கோம். இந்த ஐஏ ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு சில ப்ரொசீஜரல் டீடைல்ஸ் சொல்லியிருக்காங்க. அதை மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டெய்லி அப்டேட்ஸ் எதுவும் கொடுத்துருவீங்களா மேம்? நேற்றிலிருந்து வெஹிக்கிள் செக்அப் ஆரம்பிச்சாச்சு. என்ன ஏதாவது இன்புட் சுமார் 1.26 crore பிடிச்சிருக்காங்க. இது வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் மணி. இந்த மணி மானிட்டரிங் சோஷியல் மீடியா மணி மானிட்டரிங் எல்லாம் பண்ணிட்டு கூகுள் பே இந்த மாதிரியான ஒரு ஃபோன் பே இதை பார்த்தீங்கன்னா அமௌண்ட் அதோட டிரான்சாக்ஷன் இதை கண்காணிக்க தேர்தல் ஆணையம் இந்த மாதிரியான கூகுள் பே ஈஸி டு கூகுள் பேல லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் நிறைய பேருக்கு போகுதுன்னா அதை மானிட்டர் பண்றதுக்கு they are taking care. கம்ப்ளைண்ட் நம்பர்ஸ் வெளியிட்டுவோம். இப்போ கூட கம்ப்ளைண்ட்ஸ் வருது, எனக்கு நிறைய வருது. Will release it? நம்ம பிரஸ் ரிலீஸ் கொடுத்துறோம். டிஸ்ட்ரிக்ட் ஆல்சோ டைமிங்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன மாதிரி கேள்வி புரியல. இந்த முறையும் நைட் 10 PM வரைக்கும் சேம் 6 to 10 மார்னிங் 6 to 10 சேம். மேடம் புதுசா ஒரு வேலை ஓட்டர்ஸ் அப்ளை பண்றாங்கன்னா எந்த தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம், எத்தனை நாளுக்குள்ள உங்களுக்கு ஓட்டர் ஸ்லிப் கிடைக்கும்? 10 days before last date of nomination. அது 26 வருது. 26 வரைக்கும் பண்ணலாம். நம்ம 15 daysக்குள்ள முயற்சி பண்றோம் எல்லாத்துக்கும் கார்ட்ஸ் போய் சேரும். 26 ஏப்ரலுக்குள்ள எல்லாரும் புதுசா அப்ளை பண்ணிக்கலாம்.
18 வயசு ஆகுது. 26 March. 1.26 crore worth of goods and cash. That is what I said. நேற்று ஈவினிங்ல இருந்து காலையில நம்ம ரிப்போர்ட் 6 PM to 6 PM. கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். அது ஆன்கோயிங் ப்ராசஸ். நம்ம வல்னரபிலிட்டி மேப்பிங் பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி வாங்குறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப சமீபமா சில வரையறைகளை கொண்டு வந்தாங்க மேடம். அது நடைமுறையில இருக்கா? பொதுக்கூட்டத்துக்கு அனுமதிக்கு இந்த 30-60 நாட்களுக்கு முன்னாடி 5000 பேருக்கு கூட்டத்துக்கு அனுமதி வாங்குற நடைமுறை தேர்தல் ஆணைய விதிகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு பிறகு அது நடைமுறையில இருக்கா இல்ல வழக்கமான விதிகள் தானே? நம்ம சுவிதா ஆப்ல நம்ம அப்ளை பண்ணணும் எல்லாத்துக்கும். இட் இஸ் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ். இந்த வாட்டி எல்லாத்துக்கும் ஒரு வேண்டுகோள், எல்லாம் ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணணும். மோர் தென் 5000 crowd இருக்குன்னா as far as ட்ரிங்கிங் வாட்டர் சேஃப்டி ஃபெசிலிட்டிஸ் அதுக்கு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். மற்றபடி நம்ம ECI நார்ம்ஸ்ல அட்வர்டைஸ்மெண்ட் அது ஏற்கனவே நார்ம்ஸ் இருக்கு. ஆமாம்மா, இந்த MCMC கமிட்டி மூலமா தான் போகும். விஜிலாப் இஸ் an app, no? நம்பர்ஸ் நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம். தேர்தல் பயிற்சியெல்லாம் முடிச்சாச்சா? எவ்வளவு பேருக்கு பயிற்சி கொடுத்து வச்சிருக்கோம்? எவ்வளவு பேருக்கு கொடுத்து பயிற்சி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிச்சு, திருப்பி பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு பேருக்கு பயிற்சியா மொத்தமா அந்த என்டையர் மிஷின் இருக்கு. 3 lakhs ஆயிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் 3.6 lakhs துணை இப்போ வரைக்கும் எவ்வளவு கோர்ஸ் வந்திருக்கு? 50 கம்பெனிஸ் வந்திருக்காங்க. இனிமேல் தான் தெரியும் அந்த டீடைல்ஸ். Observers will come from date of notification. லாஸ்ட் டைம் வந்துட்டு நியர்லி 1000 crores வந்துட்டு ஆர்னமெண்ட்ஸ் கோல்டு அண்ட் ஜுவல்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் சீல் பண்ணிருக்காங்க. ஆனால் அது ரிட்டர்ன் கொடுக்கறது ரொம்ப டிலே ஆச்சு. ஜுவல்லரி அசோசியேஷன் வந்து ஸ்பெசிஃபிக்காக பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க அவங்கள்ட்ட. ஸோ அவங்களோட ரெக்வஸ்ட் வந்துட்டு ஈச் கிரைம் ஸ்கோர் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்துட்டு கூட officials from GST or ICT department இருந்தாங்க. It's easy for them to, because people from other department are not aware about the formalities. Then அவங்க சைடில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. Whether you will take initiative to include officials from IT and GST in the crime squad. நம்ம ECI norms will follow the norms of the ECI, but this time training has been given jointly to all. எல்லாத்துக்கும் ஜாயிண்ட் ட்ரைனிங் தான் கொடுத்துருக்கோம் நம்ம DOs லெவல்ல, என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் கூட. ஸோ there will be better collaboration. So officials from the GST and IT also be part of that team. No, they will not be part of the team. There is a problem they have been facing because people are not aware. Complaint from saying that despite they are carrying the necessary documents. We will train them further. If that is so, we will train them further. மேடம், சம்மர் டேனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்கன்னா நிறைய இடங்களில் சரியா பந்தலே போடல. சொன்னதுக்கு அப்புறம் தான் அங்க போய் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் தான் அதுக்கு உண்டான ஏற்பாடுலாம் பண்ணாங்க. இந்த தடவை முன்கூட்டியே நீங்க எல்லாமே சொல்லிட்டீங்களா? அவங்க அதை எப்படி உறுதிப்படுத்துறீங்க? ஏன்னா நிறைய இடங்கள்ல அதிகமா வழக்கத்துக்கு அதிகமா இந்த மாதிரி வெயில் வேற வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல எல்லா பக்கமுமே அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்களா? இல்ல லாஸ்ட் டைம் மாதிரி கொலாப்ஸ் வருமா? லாஸ்ட் டைம்ல நிறைய பிரச்சனை வந்துச்சு. எல்லாமே சரியா போடல. நிறைய இடம் தண்ணியில இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட அந்த சைக்கிள் கூட இல்லாம இருந்தது. கண்டிப்பா எல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. பேசிக் மினிமம் ஃபெசிலிட்டி, எல்லாம்